ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட 7வது படமான கமலக்கண்ணன் அப்படின்ட்டு ஒரு டெபியூ டைரக்டர் டைரக்ட் பண்ணி ஒரு 4 சின்ன பசங்க ப்ளஸ் காளி வெங்கட் அப்படின்ட்டு ரொம்ப கம்மியான காஸ்ட் அண்ட் க்ரூவோட ரிலீஸ் ஆகிருக்கிற குரங்கு படல் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிமை கண்டறிஞ்சு அதை ப்ரொடியூஸ் பண்ண நம்ம எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1980s ஒரு 4 சின்ன பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சம்மர் லீவ் விடுறாங்க. 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஒரு சம்மர் லீவு. அந்த சம்மர் லீவில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சரி சைக்கிள் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு 4 பசங்களும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த 4 பையனில் குறிப்பிட்ட ஒரு பையனோட அப்பா வந்து நடராஜ சர்வீஸ்னு இந்த ஊரே கூப்பிடுது. ஏன் அப்படின்னா அவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. ஸோ அந்த சைக்கிள் ஓட்ட தெரியாத ஒரு அப்பாவோட பையன் எப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டான், சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டதுனால என்னென்ன பிரச்சனைங்க வந்துச்சு அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக அந்த அத்தன்டிசிட்டி ஆஃப் 80s, ஒரு 80s எப்படி இருக்கும், அங்கே 80sல ஒரு வீடுகள் எப்படி இருக்கும், அங்கே மக்கள் எப்படி இருப்பாங்க, கொட்டாயின்னு சொல்லப்படுற சினிமா தேட்டர் எப்படி இருக்கும், அந்த ஃபிலிம் ரோலில் சினிமா எப்படி காட்டுறாங்க ஒரு தேட்டரில் அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு தனி பாராட்டு இந்த படத்துக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக. படத்தோட மியூசிக் ஜிப்ரான் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த 80s ஃபீல் அதை ப்ராப்பராக கன்வே பண்ணியிருக்காரு தன்னோட மியூசிக்கில். ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 சின்ன பசங்க, அந்த 4 பசங்களை பேஸ் பண்ணி தான் மொத்த படமே போகுது. ஸோ அவங்க பண்ணுற விஷயங்கள் ஒரு சில சீன்ஸ் அங்கங்கே ஒர்க் ஆனாலும் பார்க்க அழகாக இருந்தாலும் நிறைய இடத்துல அந்த 4 பசங்களோட ஆக்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் அமெச்சூராக இருக்குது. டப்பிங்லையாக இருக்கட்டும், அவங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு குழந்தை எப்படி, இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன பையன் எப்படி துருத்துருன்னு பேசுவானோ அந்த துருத்துரு அந்த 80sல இருக்க மாட்டாங்க. ரொம்ப வெகுளியான அந்த தனம் இருக்கும். அந்த வெகுளித்தனம் இருக்கு படத்தில். பட் ஆனால் ஒரு செயற்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது 2-3 இடத்துல. யாரோ ஒரு ஆள் சொல்லி தந்து இப்படி நடிங்க அப்படின்ட்டு அவங்க நடிக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர அந்த இயற்கையாக ஒரு சின்ன பசங்க எப்படி இருப்பாங்க, ஒரு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சில இடத்துல மிஸ் ஆச்சுன்னு சொல்லணும். ஸோ இப்போ இந்த 4 பசங்களில் ஒரு பையனோட அப்பா தான் காளி வெங்கட். அவருக்கு தான் சைக்கிள் ஓட்ட தெரியாது. ஸோ செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் கிட்ட காளி வெங்கட்டோட ஒரு கேரக்டர் ஆர்க் சேஞ்ச் ஆகுற மாதிரியும் ஒரு எமோஷனல் கனெக்டாக கொண்டு போயிருக்காங்க. பட் அதுக்கான செட்டு எதுவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செய்யப்படலை. காளி வெங்கட்டை காட்டுறாங்களே தவிர காளி வெங்கட் ரொம்ப கோபமானவர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ஏதாச்சும் பண்ணிச்சானா ஒன்றுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க பாட்டு வராங்க, ஒரு குழந்தைகிட்ட சாதாரணமாக அவங்க அப்பா இப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுகிறாரு, போயிடுறாரு. சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர மிலிட்ரி அப்படிங்கிற கேரக்டருக்கு செட் பண்ண ஒரு கேரக்டர் டெப்த்து கூட காளி வெங்கட்டுக்கு சுத்தமாக செட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் பாட்டுக்கு வராரு, ஒரு அப்பா தன்னோட பையன்ட்ட எப்படி சாதாரணமாக பேசுவாரோ அந்த மாதிரி தான் பேசுகிறாரு. பட் திடீர்னு கிளைமேக்ஸில் ஒரு கேரக்டர் ஆர்க்கு, கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸு, ஸோ அதெல்லாம் பெருசாக அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த படம் ஒரு சிம்பிள் சாதாரண படம் தான். ரொம்ப கதை கேட்டாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிளான படம் தான். பட் என்ன பிரச்சனைனா படம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. படத்தில் எந்த வித என்கேஜிங் ஃபேக்டரும் இல்லை. நம்மளை என்கேஜிங்காக வச்சுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம என்கேஜிங்காக வச்சுக்கணும். என் சிம்பிள் படம் நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி நம்மளே என்கேஜ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கடைசி விவசாயி நான் சொல்லுவேன். கடைசி விவசாயியில் பெருசாக ஒரு பயங்கரமான கேரக்டர் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாருமே ரொம்ப சிம்பிளான கேரக்டர் தான் இருக்கும். இப்போ அந்த படம் பார்க்கும்போது பயங்கரமாக சிரிப்பும் இருக்காது, ஒரு அழுகை அப்படி எமோஷனாகவும் இருக்காது. பட் அந்த படம் ஃபுல்லாகவே நம்ம ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்கும். அப்படி இந்த படம் பண்ணுதா அப்படின்னா ஒரு சில இடத்துல பண்ணுது, பட் நாட் ஆல் த டைம். ஸோ இந்த படம் போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா எனக்கு இந்த ரீரிலீஸ்லாம் பார்க்க பிடிக்கல. ஏதோ ஒன்று ஃப்ரெஷ்ஷாக எனக்கு காட்டினா போதும், ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படம், ஒரு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஸோ இன்னொரு ரிவ்யூவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.